ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சண்முகம் முத்துசாமி சார் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற டீசல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு பல எதிர்பார்ப்புகள் அமைஞ்சிருந்தது. எதனாலனா இதோட பாடல்கள் அனைத்துமே ஹிட்டு. இந்த படத்தோட ஹீரோ ஹரிஷ் கல்யாண், ஹீரோயின் அதுல்யா ரவி. 1979 சென்னை துறைமுகத்திலிருந்து பைப் வழியாக எண்ணூர் வரைக்கும் கச்சா எண்ணெயை கொண்டு போக ராட்சத குழாய்களை கடற்கரைக்கு மேலே பதிக்கிறாங்க. இந்த திட்டத்தை வட சென்னையில் இருக்கிற கடலோர மக்கள் எல்லாமே எதிர்க்கிறாங்க. எதனாலனா போட் எதையுமே கடலுக்குள்ள கொண்டு போயிட்டு கரை திரும்ப முடியலை. இதனால் அவங்க வாழ்வியெல்லாம் பாதிக்குதுன்னு. ஆனால் கவர்மெண்ட் அந்த திட்டத்தை மக்கள் எதிர்ப்பு மீறி செயல்படுத்துகிறாங்க. 5 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த பைப்பை உடைக்க மக்களை ஒன்று திரட்டி போராடுறாங்க. போராடின எல்லாரையுமே தடியடி நடத்தி போலீஸ் விரட்டிடுறாங்க. நம்ம சாய்குமார் சார் இனி கவர்மெண்ட்டை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு அந்த கச்சா எண்ணெய் போகிற பைப்பில் இருந்து கச்சா எண்ணெயை எடுத்து விற்கிறாரு. அந்த பணத்தில் பெரிய ஆள் ஆகுறாரு, மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாரு. அவர் சின்னதாக பண்ண ஆரம்பித்த இந்த வேலையை அவருடைய வளர்ப்பு மகனான ஹரிஷ் கல்யாண் உதவியால் பெருசாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பணத்தில் ஊர் மக்கள் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறாரு ஹரிஷ் கல்யாண். ஹரிஷ் கல்யாண் இந்த படத்தில் நல்லா நடித்ததோடு மட்டும் இல்லாமல் நல்லாவே நடனமும் ஆடியிருக்காரு. கதை களமும் இந்த படத்தில் நல்லாவே அமைஞ்சிருக்கு. வழக்கம் போல் இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டரை சரியாக டிசைன் பண்ணலை. இந்த படத்தில் 3 வில்லன்: வினய் ராய், சச்சின், விவேக் பிரசன்னா. வினய் ராய் வில்லன் ரோலை நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்துருச்சு, சீக்கிரம் திருந்திருங்கிற மாதிரியே இருந்தது. என்னை பொறுத்தவரை இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்தது. டைரக்டர் டீசலை இன்னும் நல்லாவே ஃபில்டர் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது என் கருத்து.